ஸோ இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து நம்மளை ரொம்ப பயமுடுத்துது. பெற்றோர்களையா இருக்கட்டும், லைக் குழந்தைங்களையா இருக்கட்டும், ரொம்ப பயமுடுத்துகிற சில விஷயங்கள் நடக்குது. அதில் முக்கியமாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, தக்கலை மேல்நிலை பள்ளியில் பசங்க பொம்பளை பசங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இல்லை கடந்த வாரம் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன், ஒரு 10th படிக்கிற பையன் வந்து டீச்சர்ஸ் முன்னாடியே இன்னொரு பையனை வந்து தாக்குறான். ஸோ அவனோட அக்ரஷன் லெவல் அந்த வீடியோவுக்கு தெரியுது. அந்த வீடியோவில் சொல்கிறான், ரத்தம் கொட்ட கொட்ட நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சிகளாக இருக்கட்டும். அடுத்து வந்து நீங்கள் வீடியோ எடுங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது இருக்கட்டும். அவரை சுற்றி ஒரு 4-5 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிள்ளை வளர்ப்புல வந்து, குழந்தை வளர்ப்புல நிறைய பெற்றோருக்கு இருக்கிற பயமா மாறிக்கிட்டு இருக்கு. முக்கியமா நான் சொல்லணும்னா, டீச்சர்ஸ் எப்போ வந்து கண்டிக்கிறத விட்டாங்களோ அப்பையிலிருந்தே இங்க இருக்க சூழ்நிலைகள் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது உண்மைதான். ஜென்டில் பேரண்டிங் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல குழந்தைகிட்ட ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையோட நேச்சரை பொறுத்து மாறும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கூல்னா என்ன, ஒரு ஒழுக்கமுடைய ஒரு இடம், ஒரு டிசிப்ளின் வர்றதுக்கு தான் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். படிக்கிறதுக்கோ மார்க் எடுக்கிறதுக்கோ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்கூலுங்கிற ஒரு விஷயம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஒரு இடத்துல டிசிப்ளினா இருக்கிறதுக்கும், ஒரு சோஷியல் ஸ்கில் வர்றதுக்கும், அதுக்கப்புறம் பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் அந்த காலத்துல ஸ்கூலுன்ற ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்கூல்ன்ற இடத்துல இருக்கிற ஆசான், அதாவது டீச்சர்ஸ் வந்து கண்டிக்கிறத எப்ப நிப்பாட்டினாங்களோ அப்ப எல்லாமே இங்க மாறிடுச்சு. டீச்சர்ஸால ஒன்றும் பண்ண முடியல, அவங்க கை கட்டி நிக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணு பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறோம், கோவப்பட்டு போயிடுறோம். இல்ல அப்படின்னா அவங்க மேல ஒரு தவறான விமர்சனத்தை வச்சிடுறோம். அதுக்குன்னு ரொம்ப மோசமா அடிக்கிற டீச்சர்ஸையோ, இல்ல ரொம்ப மோசமா திட்டுற டீச்சர்ஸையோ, லெத்தாஜிக்கா இருக்க டீச்சர்ஸையோ நான் சப்போர்ட் பண்ணல. பட் பொதுவாவே இந்த கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிச்சாதான் வரணும்னு கிடையாது. திட்டுனாலோ இல்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும் போதும் வரும். அதுவுமே நிறைய டீச்சர்ஸ் பண்றது இல்ல. இப்ப அந்த மது அருந்தின பசங்களோட முக்கிய எண்ணம் என்னவா இருந்திருக்கும், எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்ணி பார்க்கலாம்.